ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம அடிக்கடி செய்கிற ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோன்னா கேசரி தான். எல்லார் வீட்லேயும் அதிகமாக அளவில் செய்கிற ஸ்வீட்டும் கேசரியாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த கேசரியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எப்படி பார்த்து பார்த்து செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் ஆனாக்லேயே அது கட்டி ஆகிடும். அதாவது பீஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கல்யாண வீடுகளில் உள்ள கேசரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே தளர்வாக நெய் சொட்ட சொட்ட எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படி தளர்வாகவே இருக்கும். கல்யாண வீடுகள் மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டாக்கில் நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். காஞ்ச திராட்சை பொரிஞ்ச உடனே இதை எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் போல் ரவை எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பை வச்சு சர்க்கரையும் தண்ணியும் நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுப்பட்ட பிறகு அந்த நெய்யில் நம்ம ரவையை கொட்டி வறுத்துக்க போகிறோம். நெய் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை நல்ல லோவில் வச்சுட்டு ரவையை நம்ம வறுத்துக்கணும். மீடியமில் கூட வச்சுக்காதீங்க. மீடியமில் வச்சுருந்தா கூட ரவை சீக்கிரமாக கலர் மாறிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் ரவையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. ரவை நல்லா வறுப்பட்டு நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. இதை கொஞ்சம் கை எடுக்காமல் தான் வறுக்கணும். இல்லை அடிப்பாகத்தில் உள்ள ரவை மட்டும் கலர் மாறிட்டும், மேலே ஒயிட்டாக இருக்கும். அதனால நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுப்பட்ட ரவையாக இருந்தால் கூட நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியங்க. ரவை நல்ல மணலாக வறுப்பட்டு வாசம் வர்ற வரைக்கும் வறுப்பட்டு இருந்தால் கேசரியோட சுவை உங்களுக்கு ரொம்பவே தூக்கலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை எடுத்து வச்சிடலாம். ரவையை எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி அளவு வச்சுக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்துருந்தேன் இல்லையா, 3 கப் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கிறேன், இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு. கேசரிக்கு அளவு சொல்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக இருக்குங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பங்கு ரவைனா 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு தண்ணி. இப்போ நமக்கு அந்த அளவுக்கு இனிப்பு தேவையில்லைன்னா இனிப்பு மட்டும் குறைச்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு நம்ம ரவையை சேர்த்துக்க போகிறோம். ஒரு கையால் ரவையை கொட்டிட்டு இன்னொரு கையால் கிளறி விட்டுருங்க. ஃப்ளேம் நல்ல லோவாக இருக்கட்டும், இல்லது ரவை கட்டி கட்டியாக ஆகிடும். நல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிடம் வேக விடலாம். 7 நிமிடம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரவையும் சேர்ந்து ரவை நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு பாருங்கள் எந்த மாதிரி வெந்துட்டுருக்குன்ட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் பண்ணணுங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தண்ணி சீக்கிரம் கட்டி ஆகிடும், ரவை வேகாது. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய இனிப்பை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் தான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதாவது கட்டி விடாமல் கரண்டியால் மசிச்சே கிளறுங்க. சர்க்கரை சேர சர்க்கரை இலக கேசரி நல்ல தளர்வு கொடுக்கும். கல்யாண வீடுகள் ஹோட்டல்கள் எல்லாம் 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு சர்க்கரை சேர்த்துப்பாங்க. இப்போ வீடுகளில் அந்த அளவு இனிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறின பின்னால் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் தூளை சர்க்கரையோட சேர்த்தா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தனி ஏலக்காய்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதோட ஃபுட் கலர் எல்லோ கலரோ அல்லது ஆரஞ்சு கலரோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நம்ம குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் ஊற வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா இந்த அளவு உங்களுக்கு கலர் கிடைக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிடம் நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் 2 நிமிடம் வச்சுருக்கேன். கேசரி எந்த அளவு செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு தளர்வாக இருக்கணுங்க, இதுக்கு மேலே கட்டியாக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கப்புறம் இதோட ஒரு முக்கியமான பொருள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுதான் கல்யாண வீட்டு கேசரியோட ரகசியங்க. இந்த ரிஃபைண்ட் ஆயில் தான் உங்களுக்கு அதை கட்டியாக்காமல் தளர்வாகவே வச்சுட்ருக்கோம். நீங்கள் வாசனை உள்ள எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்காதீங்க, நல்லெண்ணெய் மாதிரி சேர்த்துக்காதீங்க. ரிஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி காஞ்ச திராட்சையை சேர்த்து கிளறிடலாம். பாருங்கள் எந்த அளவு தளர்வாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் நேரம் ஆக ஆக கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ மணமணக்கும் கல்யாண கேசரி தளர்வாக தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நீங்கள் இந்த ஸ்டைலில் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.